Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayathil நம்மை அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கிதவாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. வந்தே நிருசிம்ஹஜாயாமநாதிமாயாம் மோஹிதும் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷிபித்யேயாம் விஷந்து மே தேவ சதா பிரதீயாः ஆதயாதரங்கானதராः கடாட்சாः ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும் வேகோத்வேலஸ்வேலக்கிமிதமிதி விதோ மந்திரிதோ வானரேந்திரைः மாயாமானுஷ்யலீலாமபிரயதி ஹரோலப்தசேவா விசேஷः வைதேகீ கர்ணபூரத்தபலசுரவிநாய சமாஸ்திரேஷிரோஷ்டா திருஷ்டாபாரிப்ளவானாம் சமவதகுருடः துக்கபாரிப்ளவோனः புத்திர்பலம் யசோரேரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். உபவீதினமூர்ಧ್ವபுண்ட்ரவந்தம் திருஜகத்புண்யஃபலம் திருதண்டஹஸ்தம் शरणागत सार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां सशङ्खचक्रलाञ्छनः सदुर्ध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्पुडस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशोत्तरीय यज्ञसूत्रशोभितो ममाविदस्तु मानसे गुरुस्स वेङ्कटेश्वरः. प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषडजत्करुणैकपात्रम् श्रीरंगवीर रघुराक्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये. श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्. श्रीमद्रङ्गशठादिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाब्दषड्जित्पारारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिर्यतेः कारुण्यवीक्षास्फुलं सेवे रङ्गद्रीनशासनवशं नारायणं योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं नारायणाद्रिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. धीरङ्गदुरीनपादुके त्वं स्तुतिलक्षेण सहस्रशो विवृष्टा सफलं मम जन्म तावदेतत् यदिहासास्य मतः परं किमेतत्. मातस्वरूपमिव रङ्गपतेर्निविष्टम् वाचाम् असीमणिपदावणि वैभवन्ते मोहात् अभिष्टोतवतो मम मन्दबुद्धेः बालस्य साहसमिदं दयया सहेथाः. येनाम भक्तिरियताः कवयो मदन्ये मातस्तुवन्ति मधुसूदनपादुके त्वाम् लप्स्ये गुणांश विनिवेशितमानसानां तेषामहं सबहुमान विलोकितानि. இந்த பாதுகா சகஸ்திரத்துடையதான பூர்த்தி பாதுகா சகஸ்திரத்தை உபசம்ஹாரம் பண்ற சுவாமி தேசிகன் பல பத்ததி என்பதாக கடைசி 1001 ஆரம்பித்து 1008 ஸ்லோகம் என்பதாக 32 பத்ததிகளாக பிரித்த இந்த பாதுகா சகஸ்திரத்தை சுவாமி பூர்த்தி பண்றார். இந்த உத்தமமான கிரந்தத்தை உத்தமமான மகாகாவியத்தை மகான்கள் பக்தர்கள் அத பக்தியோட கடாட்சிக்கிறதே தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பகு பலன் அப்படின்னு சொன்ன கவிகளான பக்தர்கள் இருக்காளே சந்தஸ்பிருஷந்து சதையை ஹிருதயைஹி ஸ்துதிந்தே என்று கேட்டு சாதித்தார். அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா தோஷத்துக்காகவே சில பேர் பார்ப்பா இதுல என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம், இதுல என்ன தப்பு சொல்லலாம், எவ்வளவு தப்பு சொல்லலாம், என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த குற்றத்தை அவர்கள் ஆராய முற்பட்டார்களேயானார்களேயானால் என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடியதான அற்புதமான ரசம் போயிடும். பஷ்யதி பரேஷு தோஷான் அசதோபி சதோபி தெய்வ குணான் அப்படின்னு பிறரிடத்துல இருக்கக்கூடியதான தோஷங்களை மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள் இருக்கா. மற்றவர்களிடத்துல நல்லது என்பது அவர்கள் கண்ணுல படவே படாது, தோஷத்தை மட்டுமே பேசிட்டு இருப்பார்.
தங்களிடத்துல தோஷம் இருக்கே அந்த தோஷத்தை அவர்களுக்கு கண்ணுல படாது, அதை பார்க்கவும் மாட்டார். பிறருடைய குணத்தை கூட அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தோஷமாக்குவார். குணேஷ் தோஷாவிஷ்கரணம் அசூயா அப்படின்னு. குணங்களில் தோஷாவிஷ்கரணம் இருக்கு, குணங்களில் தோஷத்தை ஆரோபணம் பண்றது இருக்கு, அசூயை இருக்கு. அந்த அசூயை போகணும். அந்த அசூயை இருந்ததுன்னா எதுவுமே சோபிக்கா, எதுவுமே சோபிக்கா. ஆகையால லப்சியே குணாம்ச வினிவேசித மானசானாம் தேஷாமகம் சுபகுமான விலோகிதான். இந்த அசூயைனா எப்படி இருக்கும், அனசூயைனா எப்படி இருக்கும், காமக்ரோதங்கள் வசப்பட்டவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை தேசிகன் சங்கல்ப சூரியத்தை ஸ்பட்டமா எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. அப்பேற்பட்டதான மகான்களாலே நான் சபகுமானத்தோடு கடாட்சிக்கப்படுவேன் என்று சாதித்தார். மேல அடுத்த ஸ்லோகத்தினால சங்கர்ஷயந்தி ஹிருதயான் யததாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந பிரதயந்தி தோஷம் தத்ரங்கநாத சரணாவணிதே ஸ்துதீனாம் ஏகாபரம் சதசதோரிஹ சாட்சிணீத்வம். ரொம்ப அலிட்ரேஷன்ஸ், பிராசங்கள் இருக்கக்கூடியதான ஸ்லோகம். காவியலிங்கம் என்பதான ஒரு அலங்கார விசேஷமாக இந்த ஸ்லோகத்துடைய அர்த்த நிர்ணயம் பண்ணியிருக்கான். சங்கர்ஷயந்தி ஹிருதயான் யசதாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந பிரதயந்தி தோஷம் தத்ரங்கநாத சரணாவணிதே ஸ்துதீனாம் ஏகாபரம் சதசதோரிஹ சாட்சிணீத்வம். கவிகள், பக்தர்கள், மத்தியஸ்தர்கள் இவ எல்லாரும் பாகவதத்துவம் வேண்டாம். இவ எல்லாரும் பாகவதத்துவம் வேண்டாம். போலி பாகவதராவத்தர் வந்தா கூட அவன் ஆதரிக்க பிராப்தம் என்கிறாக சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கிற. அதுக்கு விஷ்ணு தர்மத்திலிருந்து ஒரு கதையை எடுத்து காண்பிக்கிறது. பாகவதனுடைய வேஷம் போட்டுட்டு வந்தா கூட நம்ம அவனை கௌரவிக்கணும். இவெல்லாம் ஒரு பாகவதனா, இவனுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுத்துடணுமா, இவளெல்லாம் சொல்லிட்டா எனக்கு ஒண்ணும் பெரிய தோஷம் வந்துடாது, இவாளை சொல்றதுனால எனக்கு ஒண்ணும் பெரிய பாபம் வந்துடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எப்ப அவன் பாகவதனா வேஷம் போட்டிருக்கானோ அப்பயே அவனுக்கு அதுக்கு ஒரு பெருமை உண்டு, அந்த பெருமை அவனுக்கு உண்டு. ஆகையால இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாகவதத்துவம் தான். அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, நான் எழுதுற காவியத்தையும் அவர்கள் ரசிப்பார். இப்ப எந்த காரணத்தினாலும் இந்த காவியத்தை நான் ஏற்றி இருக்கிறேனோ அது போல மற்றொருத்தரும் காவியத்தை ஏற்றிருப்பார்கள், அதையும் ரசிப்பார். இன்னொருத்தர் நான் போட்டிக்கலாம் இல்ல சுவாமி, 2 பேர் போட்டி காவியம் எழுதியிருக்கா, நான் நடுவில் ஏதோ ஒரு 10 ஸ்லோகம் எழுதினேன், அந்த 10 ஸ்லோகத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், கொஞ்சம் வாசிச்சு பார்த்து எனக்கு எதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சந்த பரீட்சாந்தியதரத் பஜந்தே மூட பிரத்யேனே புத்தின்னு காளிதாசன். இதெல்லாம் விவேச்சனம் பண்ணி நமக்கு சரியான விஷயத்தை சொல்லக்கூடியவள் யாரும் மகான்கள் தான். அந்த காவியத்தை ரசிப்பான். இப்ப ரசிக்கும் பொழுது அவட்ட என்ன சொல்லலாம், சுவாமி இதுல எதிர என்ன இருந்ததுன்னா அவ தாரதமியம் சொல்ல மாட்டா, தாரதமியத்தை காண்பிக்க மாட்டா, தாரதமியத்தை வெளிப்படுத்தவே மாட்டா. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாமே பகவத் விஷயமா இருக்கு. இப்போ ஒன்னு வசதியா சொல்லி உனக்கு மட்டவா சொல்றதுன்னு சொன்னா அது பாகவத பிரச்சாரம் ஆயிடும். 2வது இதுல என்ன பெரிய போட்டி இருக்கு, 100 ஸ்லோகம் எழுதினதான் வசதி, 1000 ஸ்லோகம் எழுதினதான் வசதின்ற மாதிரி இதுல ஏதாவது ஒரு வித்தியாசம் சொல்ல முடியுமா? 10 ஸ்லோகம் எழுதினாலும் பகவத்ஸ்துதி வரம் தான், 10,000 ஸ்லோகம் எழுதினாலும் பகவத்ஸ்துதி வரம் தான். எத்தனை சொன்னா என்ன அர்த்தம், எவ்வளவு இருக்கு, இவ்வளவுத்தையும் சொல்லணும்ன்ற அவசியம் இருக்கான, எவ்வளவு சொன்னாலும் சொல்ல முடியலை என்பதுதான உண்மை. ஆகையால என்ன ஆகும்னு கேட்டா, இந்த மகான்கள், மத்தியஸ்தர்கள், பகவதோத்தமர்கள் எல்லாரும் இத பத்தி ஒன்னும் பேசவே மாட்டான், அதை பத்தி ஒன்னும் பெருசா விமர்சனம் பண்ண மாட்டான். அதாவது சுவாரஸ்யம், தேசிகனுக்கு சுவாமியை போல ஸ்மார்ட்டா இந்த வாழைப்பழத்தை ஊசி ஏத்துறதுன்னு அந்த மாதிரி மத்தியஸ்தர்கள் அப்படின்றதுனால சில பேர் வாய மூடிட்டு இருப்பான், சில பேர் இதெல்லாம் நாம பாராட்டிடக்கூடாது என்பதனால வாய மூடிட்டு இருப்பான். இது எதுக்கு நாம பிரசம்சையா பேசணும், இதை பத்தி நாம எதுக்கு பெருசா சொல்லணும், சொன்னா அவளுக்கு பெருசாயிடும், அவளுடைய பெருமை பெருசாயிடும், அவளை பத்தி நாம பேசக்கூடாது அப்படின்றதுனால ஒரு ஆக்கிரகத்தினால பேசாம இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவா, எதுக்கு சுவாமி வம்பு, இவரை சொன்னா அவருக்கு கோவம் வரும், அவரை சொன்னா இவருக்கு கோவம் வரும், நமக்கு என்ன, நாம வாடகை ஒரு காவியத்தை ரசிச்சோமா,
காரியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு பேசாம இருந்தோம். இப்ப தோஷமுடையதான ஒரு விஷயத்த நாம அவளை ப்ளீஸ் பண்றதுக்கோசரம் பிரசம்சை பண்ணக்கூடாது என்பதாக சாஸ்திரம் இருக்கு. சாஸ்திரம்னா ஒரு லாஜிக் வச்சுக்கோங்க. தப்பான ஒரு காரியம் நடக்கிறது இல்ல, அவகிட்ட நமக்கு ஏதோ காரியம் நடக்கணும், அவ மூலமா நமக்கு ஏதோ நடக்கணும்ன்றதுக்கோசரம் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கூட நம்ம தோஷமா சொல்லாமல் இருந்துட்டோம்னா அது தோஷம் தானே. தவறான ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்றார், அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிர்பந்தத்தால நம்ம அதை சுட்டி காட்டாம இருந்துட்டோம்னா அது தவறு தானே. அதே மாதிரி தான் நல்ல ஒரு விஷயத்த நம்ம பாராட்டாமல் இருக்கிறதும் தவறு. நல்ல ஒரு விஷயத்த நாம பாராட்டாமல் இருக்கிறதும் தவறுதான். சங்கல்ப சூரியத்தை ஆரம்பிக்கச்சேவே தேசியம் ஐயா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல அதுவும் குறிப்பா நம்ம சம்பிரதாயம் எடுத்துக்கணும். சில பேர் தாங்க சம்பிரதாய கைங்கரியம் பண்ணினா அதுதான் கைங்கரியம், தாங்க தேசிகனை பத்தி பேசினா அதுதான் தேசிக பக்தி, மற்றவா ஒரு கைங்கரியம் பண்ணினா அதை கைங்கரியமா ஒத்துக்க கூடாது, அத தேசிகனுடையதான பிரபாவத்திற்கு சான்றா எடுத்துக்க கூடாது. இப்படி எல்லாம் அவளுடையதான உள்ள கிடக்கை உண்டு. சுவாமி சொன்னார், நான் ஒரு நாடகம் பண்ணிருக்கேன், இந்த நாடகத்தை நீங்க பாருங்களேன்னு. தேசிகனே ஒரு சினிமா எடுத்தார், சங்கல்ப சூரியோதயம் பேர் அந்த சினிமாக்கு. அதையே நம்ம பிரச்சாரம் பண்ணணும். தேசிகன் சொல்லிட்டா அது அவருக்கு பிரச்சாரம் ஆயிடும், அது அவருக்கு பாப்புலாரிட்டி கெயின் ஆயிடும், அவருக்கு பப்ளிசிட்டி வந்துடும் அப்படின்னு. இத்தனைக்கு சித்தாந்தபரமான விஷயம், முழுக்க முழுக்க விசிஷ்டாத்வைத சித்தாந்தபரமான விஷயம். அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தபரமான விஷயத்த நாம எல்லாரும் சேர்ந்துதான பிரச்சாரம் பண்ணணும். நாங்க எதுக்கு பார்க்கணும், நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த நாடகம் அரங்கேற்றம் ஆயிருக்கு. இவன் என்ன பண்ணான், சத்தாயா என்ன பண்றான் அப்படின்னு போய் நாங்க பார்க்கிறோம்னு தெரியக்கூடாது அப்படி தலையை குடிஞ்சு உட்காந்துருக்கோம். இப்படி இருப்பாளாம், பார்க்க மாட்டான். எதுல நாடகம் நடந்துட்டு இருக்கு, தலையை தூக்க மாட்டா, அதை பார்க்கறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை, இப்படி உட்காந்துருப்பான். அங்க 1 by 1 சீன் நடக்க ஆரம்பிக்கும். என்னமோ விசேஷமா இருக்கு, எல்லாரும் கை தட்டுறா, எல்லாரும் ரசிக்கிறாரு அப்படின்ட்டு இப்படி தலையை மட்டும் இப்படி தூக்கி பார்ப்பாங்க. அந்த மொத்த தேசமே அழகான டெபிக்ஷன் கொடுக்குறது. இப்படி இருந்தவா இப்படி மட்டும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்னது இது, இப்படிலாம் வருமானு, இப்படி சொல்ல முடியுமான்னு, இதெல்லாம் புதுசா இருக்கே, இதுவும் ஒரு மாதிரி சொல்றாரு இல்ல, அடடா அட இது நல்லா இருக்கே இது அப்படின்னு உட்கார்ந்தான்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நிமிந்து உடம்பு அப்படியே கதம்ப மரம் பூத்தார் போல, காடு பூத்தார் போல தேகத்துல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு, ஒரு ஹாரிபுரேஷன் ஏற்பட்டு தங்களை அறியாமல் இதனுடையதான ரசங்களில் ஈடுபடுவார்கள். சுவாமி சொன்ன, எனக்கு தெரிஞ்சுதான் நீங்க ரசிக்கணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது. நீ எல்லாம் என்ன நான் சொல்லிதான் நீ ரசிக்கணும், இல்லைன்னா நீ ரசிக்கிறத நான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ரசனை ஒண்ணு நன்னா அதை ரசிக்க வச்சிடும். அப்ப உடம்புல கதம்ப வரம், இப்ப சொல்ற கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு இல்லையா, அதை தேசிகன் சாதிக்கிறது. கூஸ் பம்ப்ஸ் தேசிகன் சாதிக்கிறது. கதம்ப வரம் அப்படியே பூத்தா எப்படி இருக்கும், அப்படியே கும்முன்னு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி ரோமாஞ்சத்தினால ஹாரிபுரேஷன் ஏற்பட்டு உடம்பெல்லாம் அப்படியே ரோமாஞ்சம் ஏற்பட்டு கண்ட சங்கர்ஷயம் ஹிருதயான் யசதாம் குணாம்சே, மனசு அப்படியே நொறுங்கி போடும். சங்கர்ஷயந்தி ஹிருதயான் யசதாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந பிரதயந்தி தோஷம் தத்ரங்கநாத சரணார்ணிதே ஸ்துதீனாம் ஏகாபரம் சரசதோ இஹ சாட்சிணீ த்வம். அம்மா பாதுகையே, அசதாம் ஹிருதயானி குணாம்சே சங்கர்ஷயந்தி. அசத்துக்களுடைய ஹிருதயத்துல குணாம்சம் கூட என்ன ஆகுது, அசத்துக்களுடைய ஹிருதயத்துல குணாம்சம் கூட தோஷமாகத்தான் கலகத்தை உண்டாக்குறது. அந்த அசத்துக்கள் குணத்தை கூட தோஷமாகத்தான் கலகமாக செய்கிறார்கள். நல்லோர்கள் இருக்காளே, அவ இருக்காளே, தோஷத்தை கூட வெளியில சொல்ல மாட்டான். குணதோஷோ புதாகிருங்கன்னு அது ஒரு சுபாஷிதம் ஒண்ணு இருக்கு. குணதோஷோ புதாகிருங்கன்னு இந்து க்ஷேல விவாம்புதேகே அப்படின்னு. மகான்கள் இருக்காளே, குணங்கள் தோஷங்கள் ரெண்டுத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதனுடைய தாரதமியத்தை பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். ஆனா அவ பேச மாட்டான். குணங்கள் தோஷங்கள் ரெண்டுத்தையும் மகான்கள் கிரகிப்பான். சந்த பரீட்சாண்டியதர பஜந்தேனா, தோஷமும் என்னன்னு தெரியும் மகான்களுக்கு, குணமும் என்னன்னு தெரியும். ஆனா அவ எப்படி தெரியுமா இல்லையோ, சிரசா ஸ்லாகதே பூர்வம்
பரம் கண்டே நியச்சதி. குணத்தை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள், தோஷத்தை தொண்டைக்குள்ளே வைத்து மறைப்பார்கள். புரியலையே என்ன? பார்க்கடலை கடைந்த பொழுது சந்திரன் உண்டானான், ஆலகால விஷம் உண்டாயிற்று. சந்திரன் உண்டானான், ஆலகால விஷம் உண்டாயிற்று. இந்த சந்திரனை பரமேஸ்வரன் தன்னுடையதான தலையில வச்சு கொண்டாடினான், குணத்தை வைத்து கொண்டாடினான், குணத்தை தலையில தூக்கி கொண்டாடினான். அதே ஆலகால விஷத்தை பரமேஸ்வரன் தன் தொண்டைக்குள்ள நிறுத்திட்டான். அது போல மகான்கள் என்ன பண்ணுவான்னா, தோஷத்தை வெளிப்படுத்தவே மாட்டான், குணத்தை தலையில வச்சுட்டு கொண்டாடுவான். அசத்துக்கள் இருக்காளே, அவ என்ன பண்ணுவா, தோஷத்தை பிரகாசப்படுத்துவாளே தவிர்த்து குணத்தை பேசவே மாட்டான். எந்த தோஷத்தை பிரகாசப்படுத்துவா? குணத்தை தோஷமா பிரகாசப்படுத்துவான். அசத்துக்கள் குணத்தை தோஷமாக பிரகாசப்படுத்தும். யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, எப்படி தோஷத்தை வெளியில சொல்ல மாட்டாளோ மகான்கள், அது போல மத்தியஸ்தர்கள் சில பேர் என்ன பண்ணுவா, குணத்தையும் வெளிப்படுத்த மாட்டான், குணத்தையும் வெளிப்படுத்த மாட்டான். அதே பிரத்யட்சமா இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டாவதாரத்தை பார்த்தேன். அதை நாங்க பேசிட்டோம்னு சொன்னா தங்களுக்கு ஏதோ அது பெரிய அவமானம் மாதிரியும், தாங்கள் பண்ணக்கூடாத ஒரு காரியத்தை பண்ணிட்டா மாதிரி நிறைய பேர் நினைச்சுட்டா. அதை பத்தி பேசுறதே தப்புன்ற மாதிரி வச்சுட்டோம். அதை பத்தி இல்ல, சுவாமி தேசிகனுக்கே அந்த ஒரு அனுபவம் வரச்சு. நமக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம், தேசிகனுடைய திருமாளிகளையே பாதுகையை கட்டி தொங்க விட்டதான ஒரு சமூகத்துல நாம வாழும் பொழுது நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விசாரம் இல்லை, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்ப சங்கர்ஷயந்தி ஹிருதயான் யததாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந பிரதயந்தி தோஷம். சந்தஸ்து சந்தமபி, சந்தர்கள் மகான்கள் சந்தமபி தோஷம் இருந்தாலும் ந பிரதயந்தி, அதை பிரகடீகரணம் பண்ண மாட்டான். அசத்துகள் என்ன பண்ணுவா, சங்கர்ஷயந்தி ஹிருதயானி அசதா குணாம்சே, அவர்கள் குணேஷ தோஷாவிஷ்கரணம், குணத்துல தோஷத்தை சொல்லுவா. சாதுக்கள் இருக்காரு, அவர்கள் தோஷத்தை கூட தோஷமா சொல்ல மாட்டான். தத்ரங்கநாத சரணா வனிதே ஸ்துதீனாம் ஏகாபரம் சதசதோ இஹ சாட்சிணீத்துவம். யார் ஸ்தோத்திரம் பண்றாளோ, நிந்தந்து நீதி நிபுணாக எதிவாஸ்துவந்து அப்படின்னு, அவ ஸ்தோத்திரம் பண்ணட்டும் இல்ல தூஷிக்கட்டும், கொள்ள துணியினும் கோதிந்து இகழினும் எள்ளத்தனைய முகவாது இகழாது என் எழுமதியே சுவாமி தேசிகன். அந்த மாதிரி அவ ஸ்தோத்திரம் பண்ணட்டும், இல்ல ஸ்தோத்திரம் பண்ணாமல் போட்டோம், இல்ல விஷவு பண்ணட்டும். இப்போ ஒருத்தர் எழுதிட்டு இருக்க, இவர் அப்படி பண்ணுவார், அவர் எப்படி பண்ணுவார். அடியனுடைய சில உபன்யாசங்களை பத்தி ஏதோ தூஷணம் பண்ணிட்டு இருக்காரு. அடியன் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். என்ன, என் உபன்யாசங்களை முழுக்க கேட்டு அதை பிரச்சாரம் பண்றதுக்காக ஒருத்தர் கிடைச்சிருக்கு. ஏன்னா அடியனுக்கு தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய கோஷ்டியில யாருமே இதை பிரச்சாரம் பண்றது இல்லை, இதை யாரும் பிரச்சாரம் பண்றது இல்லை. என்ன சொன்னார் சுவாமி, அதாவது துஷ்பிரச்சாரம் பண்றது எவ்வளவு தப்போ அதே மாதிரிதான் பிரச்சாரம் பண்ண வேண்டியதை பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது தப்பு தானே சாதிச்சேன். இப்ப நம்ம கோஷ்டி எப்படி இருக்கு, பிரச்சாரம் பண்ண வேண்டியதை பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கு. அவன் என்ன பண்றா, துஷ்பிரச்சாரம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கட்டுமே, ஆனா நம்ம இப்படி ஒரு காரியம் பண்றோம் உலகத்திற்கு தெரிவிக்கிறது அவாதானே. அந்த இடத்துல அவள் இடத்துல நமக்கு கிருதজ্ঞதா புத்தி வரும். வாயை திறந்து இதை பத்தி சொல்ல வேண்டியதான நாம யாரும் சொல்லாத பொழுது ஒருத்தர் சொல்றாரு இல்லையோ, ஆனா தோஷம் தான் இருக்கட்டுமே, அந்த தோஷத்தை பார்க்கறதுக்கு தான் 10 பேர் வந்து பார்த்தானா அவனுக்கு புரிய போலியும், அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுவானோ இல்லையோ, அவ்வளவுதான். சங்கர்ஷயந்தி ஹிருதயானி அசதாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந பிரதயந்தி தோஷம். சந்தஸ்து சந்தமபி ந தோஷம் பிரதயந்தி. ஆனா தத் ரங்கநாத அம்மா பாருங்க, அவ சொல்றவா சொல்லட்டும், சொல்லாரவா சொல்லாம இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி என்ன விசாரம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நீ உன்னுடைய ஸ்துதிய அறிந்து, ஓ இவன் வந்து இந்த ஸ்துதி பண்ணிருக்கான், இந்த காரியத்தை இவன் பண்ணிருக்கான் அப்படின்னு உன்னுடையதான ஒரு மனோநிலையில ஒரு சந்தோஷம் ஏற்பட்டா போது எனக்கு அதை விட வேற என்ன பெரிய பாக்கியம் வேணும். அதை விட நான் வேற என்ன எதிர்பார்க்கிறேன், அதை விட வேற எனக்கு என்ன ஒரு விசாரம் வேணும், வாண்டவே வேண்டாம் அப்படின்றதாக சொல்லி, நீ ஒருத்திய சாட்சினி, அது நீ ஒருத்திதான் சாட்சினி. சதசதோ ஈக சாட்சினித்துவம். அப்ப இவா என்ன பண்ணாலும் சரி, வெறுமை இதை தோஷம் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே தோஷத்தை ஆரோபணம் பண்ணாலும் சரி, இல்ல இதை கொண்டாடலாம், இதை கொண்டாடுறதுல தப்பு இல்லை அப்படின்றதுக்கோசரம் இதை கொண்டாடுவதற்காகவே அவர்கள் வைத்துக் கொண்டாலும் சரி, அம்மா பாதுகாதே நீ ஒருத்தி மட்டுமே சாட்சியா இருக்கிறாய், போருமே உன்னுடைய கிருபை எனக்கு இருந்தா போருமே, நீ சந்தோஷப்படுறதுக்காகத்தான் நான் பண்ணிருக்கிறேன், தோசை எனக்கு அதை விசாரம் இல்லைன்னு சொன்னேன். வேற யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. சங்கர்ஷயாந்தி ஹிருதயான் யததாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந பிரதயந்தி தோஷம் தத்ரங்கநாத சரணாவனிதே ஸ்துதீனாம்
ஏகாபரம் சதசதோ இஹ சாட்சிணீத்வம் யுத்தம் त्वमेव நிஜகேளி வசாதகாரிஷி இக்ஷ்வாகுநாதபத பங்கஜயோரனன்யா ஸ்வீயம் பதாவணிமயா சுமஹச்சரித்ரம் சீதேவ தேவி சஹஜேன கவீஸ்வரேன. ஆச்சரியமான ஸ்லோகம். சீதேவ தேவி சஹஜேன கவீஸ்வரேன. ஒரு விஷயம் சொன்ன வால்மீகி ராமாயணத்தை அருளி செய்தார். வால்மீகி ராமாயணத்தை எப்படி அருளி செய்தார், எங்க அருளி செய்தார்? எல்லாரும் கேட்பான். ராமன் சீதையை காட்டுல பூர்ண கர்ப்பவதியான சீதையை கொண்டு போய் காட்டுல விட்டாரு, தப்பா ரைட்டாங்க. அதுக்கெல்லாம் விவாதங்கள் விசாரங்கள் அதனுடைய அர்த்த விசேஷங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பெரியவர்கள் நல்லா ஸ்பஷ்டமா அதெல்லாம் சொல்லிட்டா நமக்கு எல்லாம் புத்தி இல்லை, அதை நாம கிரகிச்சுக்கல. அந்த ராமாயணத்தினுடைய பெருமையை சொல்லும் போது சிறையிருந்தவள் ஏற்றவரே ஸ்ரீமத் ராமாயணம். பிராட்டியுடையதான பெருமையை சொல்லக்கூடியது பேரு அந்த ராமாயணம். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத் பௌலத்யவதமித்யேவ சகார சரிதோ விரதா. காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகத். ராமாயணம் என்பதற்கே அது சீதாயா சரிதம். முதல்ல வால்மீகி 3 பேர் வச்ச, 3 ஸ்டேட்டஸ் 3 பேர் வச்ச. 3 ஸ்டேட்டஸ் 3 வாட்ஸ்அப் வச்சிருக்க. 30 செகண்ட் ஸ்டேட்டஸ் அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? 3 திருநாமங்கள் வைத்தார். காவியம் ராமாயணம். எதற்கு ராமாயணம்னு பேரு? சீதாயா சரிதம், சிறையிருந்தவள் ஏற்ற பேரே ஸ்ரீமத் ராமாயணம் என்று சீதையினுடைய சரித்திரம். பௌலத்யவதம், அடுத்தது பௌலஸ்தவதம். இந்த 3 திருநாமங்கள் வைத்தார். ராமாயணம், சீதாயா சரிதம், பௌலஸ்தவதம். உடனே ஒருத்தர் கேட்டார், என்ன சார் அர்த்தம்ல? ராமாயணத்தை முதல்ல வால்மீகி எங்க எழுதினார்? எதுக்காக பெருமாள் சீதையை கொண்டு போய் காட்டுல விட்டான் அப்படின்னு கேட்டார். வால்மீகி ராமாயணத்தை இயற்றணும், அந்த சீதையினுடைய பரிபூர்ணமான கிருபை அந்த வால்மீகிக்கு கிடைக்கும். சகோதரன் வீட்டுக்கு தானே பிரசவத்துக்கு போவான், அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். இது மேல விசாரங்கள்லாம் இருக்கு, அதை இன்னொரு உபன்யாசத்துல நம்ம பார்ப்போம். சரி, அங்க சீதை உட்கார்ந்து. அப்ப ஏற்பட்டதால் அந்த சீதை வால்மீகி தான் ராமாயணத்தை இயற்றும் பொழுது ஆனந்தமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனந்தமா கேட்டு ரசிக்கிறார். அப்ப சீதையினுடைய அனுபவத்தில் வால்மீகியினுடைய காவியத்திற்கு என்ன பெயர்? ராமாயணம் என்பதாக பெயர். சீதையினுடைய அனுகிரக விசேஷத்தினாலே பிறந்தது. சீதேவதேவி சகஜேன கவீஸ்வரேன. சீதையினுடைய அனுகிரகம் பெற்ற வால்மீகி அந்த காவியத்தை இயற்றினார். சீதையினுடைய பூர்ணமான இன்னருளுக்கு பாத்திரபூதராய் வால்மீகி அந்த காவியத்தை இயற்றினார். கர்ப்பவதியான சீதை அப்படி உட்கார்ந்து கேட்டு இருக்கா. வால்மீகி ஒவ்வொரு ஸ்லோகமா எழுதுற, இது ராமனுடைய சரித்திரம், என் ராமனுடைய பெருமையை சொல்றது, என் ராமனுடைய பிரபாவத்தை காண்பிக்கிறது, என் ராமனுடைய பிரபாவத்தை இது வெளிப்படுத்துறது அப்படின்னு சீதை அதை ரசித்துக் கொண்டு இருக்கிறார். அடுத்தது ராமாயணத்தை எழுதி முடிச்ச வால்மீகி என்ன பண்ண, இது அரங்கேற்றம் பண்ணணுன்றதுக்கோசரம் ராமனுடைய அஸ்வமேத மகாமண்டபத்திற்கு லவகுஷர்களை அனுப்புறார். உபகதோ மிலித பரஸ்பரோ மனோ விச்சக்ஷணோ விவித நரேந்திர லக்ஷணோ குஷீலவோ குஷலவநாம காயகௌ ஸ்ருதி மதுரஸ்வரான்விதோ என்று லவகுஷர்கள் வரா. அந்த லவகுஷர்களிடத்துல ராமாயணத்தை கொடுத்தார் வால்மீகி. நீங்க 2 பேரும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்கினாங்க. அவன் 2 பேரும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அந்த சபையெல்லாம் மெய்மறந்து தச்சித்த ஸ்ரவணேகாகிராக அஸ்ருபூர்ணாக சம்சதான காளிதாசன் வர்ணிப்பான். அந்த பிள்ளைகள் 2 பேரும் பாடினாலே, ராமாயணத்தை கானம் பண்ணாலே, அப்படி கானம் பண்ணின பொழுது அஸ்ருபூர்ணாக அத்தனை ஜனங்கள் அப்படியே கண்ணீர் தாரதாரியா கண்ணீர் பெருகி எப்படி இருந்தாலும் அப்படின்னு கேட்டா திருஷ்டாந்தம் சொல்றான் காளிதாசன். என்ன அழகான திருஷ்டாந்தம் தெரியுமா? ஆச்சரியமான திருஷ்டாந்தம். வனஸ்தலீயதா அப்படின்னு. ராத்திரி நல்ல பனிக்காலம், நல்ல பனி படர்ந்திருக்கு, மரங்களுடைய இலைகளில் பனி நன்கு படர்ந்திருக்கிறது. மறுநாள் காத்தா சூரிய உதயமானது. அந்த பனியானது சூரிய கிரணம் பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உருகிறது. அப்ப இலை துளியிலிருந்து அந்த பனியானது உருகி தண்ணீராக வழிகிறது இல்லையோ, அது போன்று அஸ்ருமுகி பூதாக அந்த சபையில இருந்ததான அத்தனை பேர் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியதுன்னு வர்ணித்தார் காளிதாசன். லவனும் குஷலும் சேர்ந்து உத்தமமான இந்த ராமாயணத்தை கானம் செய்த பொழுது அந்த அயோத்திய நகரத்து மக்களின் கண்களில் இருந்து
பனித்துளியானது உருகி தண்ணீராக எப்படி இலையிலிருந்து சொட்டுமோ அது போன்று அவர்களுடைய தன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக அதை ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வர்ணிக்கிறார். அதான் அது காளிதாசன் ஏன் தேசிகளுக்கு காளிதாசன் ரொம்ப பிடிக்கும்னா இதனால்தான் பிடிக்கும். அப்படி ரசிச்சான். அப்ப என்ன எடுத்து தெரியுமோ, சிம்மாசனத்தில் இருந்த மகாராஜர் பெருமாள் சிம்மாசனத்துல உட்கார்ந்தார். அந்த ராமபிரான் யாருக்கும் தெரியாம அப்படி கீழே இறங்கி வந்து மக்களோட மக்களா உட்கார்ந்து கேட்டார். ஏன்னா ராமாயணத்தை சேர்ல உட்கார்ந்து கேட்கக்கூடாதுதான், சிம்மாசனத்துல உட்கார்ந்து கேட்கக்கூடாதுதான். ஏன் கேட்கக்கூடாது? இது சீதாயா சரித்திரமாக, இது சீதையினுடைய சரித்திரம் பெருமாள். முதல்ல சீதை ராமாயணத்தை கேட்டா, அப்படி சீதை ராமாயணத்தை கேட்டபோது சீதையினுடைய பாவனையினால என்ன ஏற்பட்டது? ராமாயணம் ராமனுடைய சரித்திரம். ராமன் ராமாயணம் கேட்ட, அப்ப ராமன் அந்த ராமாயணத்தை எப்படி கொண்டாடினார்? சீதாயாக சரித்திரம், உயர்ந்ததான சீதையினுடைய சரித்திரம். இதை நான் ஆசனத்துல உட்கார்ந்து கேட்கக்கூடாது, ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி உட்கார்ந்து கேட்கணும்னு மக்களோட மக்களா பெருமாள் உட்கார்ந்து கேட்டார். அடுத்தது என்ன? பௌரஸ்தவதம் இத்தியவர். வாட் ஃபார் திஸ் ராமாயணம்? வாட் ஃபார் திஸ் ராமனுடையதான அவதார பிரயோஜனம்? தசவதன விநாசம் வாஞ்சதோ யஸ்ய சக்ரே தசரத மனசோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா. இருந்தாரித்தாரே, ரெண்டு இருக்கு. தசவதன விநாசம் வாஞ்சதோ யஸ்ய சக்ரே, ராவனுடைய சுமாரத்திற்காகத்தான் அத்தனை தேவர்களும் சேர்ந்து பிரார்த்தித்தார். அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனா. இல்லையா? அவெல்லாம் பிரார்த்திச்சாலே. அப்ப பௌலத்யவதமித்யேவ பௌலத்யவதமித்யேவ பௌலத்ய வீர வதன பௌலத்ய வீர வதன ஸ்தபகானம ஸ்தபகானம்ரான் புஷ்பாணி தண்டகவனான் அபச்சேது விப்சோஹோ. தையலார் மேல் காதல் கொண்ட தானவன் வாழறக்கன் பொய்யிலான பொன்முடிகள் ஒன்றும் அன்று செய்த வெம்போதனில் ஓர் செஞ்சரத்தால் உருள எய்த எந்த எம்பெருமான் அப்படின்னு. அதுக்காக மக்கள், முனிவர்கள், தேவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? ராவணனுடைய வதத்தை எதிர்பார்த்தார்கள். சோ த ஆடியன்ஸ், த ஜெனரல் ஆடியன்ஸுடையதான டிசைர் என்ன அப்படின்னா பௌரஸ்ய வதம். அப்ப சீதை கேட்டபொழுது ராமாயணம், ராமன் கேட்டபொழுது சீதாயா சரித்தம் மகது, மக்கள் மற்றும் முனிவர்கள் தேவர்கள் கேட்டபொழுது பௌரஸ்தவதம். அதனால்தான் வால்மீகி என்ன பண்ண, 3 ஸ்டேஜ்ல 3 ஸ்டேட்டஸ்ல 3 விதமான திருநாமங்கள் இந்த ராமாயணத்துக்கு வைத்தார். அப்ப சீதை அங்க வால்மீகியுடைய ஆசிரமத்துல இருந்து உத்தமமான அந்த ராமாயண காவியம் அவதரிப்பதற்கு வால்மீகி முனிவருக்கு அனுகிரகம் செய்தார் போலே, அம்மா நீ என்ன பண்ண? ஸ்ரீயம் பதாவளிமயா சுமஹச்சரித்திரம் ஸ்ரீதேவதேவி சஹஜேன கவீஸ்வரேன ஸ்ரீதேவதேவி சஹஜேன கவீஸ்வரேன ஸ்ரீயம் பதாவளிமயா சுமஹச்சரித்திரம் ஸ்ரீதேவதேவி சஹஜேன கவீஸ்வரேன. என்ன பண்ணிட்டு தெரியுமோ, வால்மீகியினுடைய ஆசிரமத்திற்கு அந்த காட்டுல அந்த குடிசைக்கு சீதாதேவி எழுந்தொழிந்தது போல சுவாமி தேசிகனுடைய குடிலுக்கு அவருடைய ஆசிரமத்திற்கு பாதுகாதேவி எழுந்தருளி அந்த சுவாமிய சரியான சமயத்துல நித்திரையிலிருந்து எழுப்பி நீர் என் விஷயமான ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் செய்ய வேண்டியது என்பதாக, அருள் செய்ய வேண்டியது என்பதாக நியமித்து, சீதையானவள் வால்மீகி எழுதினதற்கு எப்படி அனுகிரகத்தை செய்தாலோ அதுபோல பாதுகையான நீயானவள் நான் எழுதின இந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்தாய் என்று சொல்லி, இந்த ஸ்லோகத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த ஸ்துதி கிரந்தத்தை நீ எந்தற்கு அனுகிரகம் செய்தாய் அப்படின்னு. இத்தம் துவமேவ நிஜ கேளி வசாரகார்ஷீ இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோ அனன்யா. அதனால்தான் ராமாயணம் தவமகிம்னி யத பிரமாணம் கீழே சாதித்த ராமாயணம் தவமகிம்னி யத பிரமாணம். ராமாயணம் முழுக்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாதுகையினுடைய பிரபாவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. எதுபக்யம் அசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா என்பதாக பாதுகையினுடைய பிரபாவம் தான் ராமாயணத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. பாதுகா விஷயம்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அல்ல ஸ்ரீதேவதேவி சகஜேன கவீஸ்வரேன என்பதாக சொல்ல. அம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, சீதாதேவி பூமியின் புதல்வி. அந்த வால்மீகி முனிவர் என்ன பண்ண, பூமியினுடைய காதான புற்றிலிருந்து பிறந்தவர். அப்ப புற்றிலே அவர் தவம் செய்ததுனால அவருக்கு கவீஸ்வரன் பேர் உண்டு. வால்மீகத ஸ்ரமதோ வசுதாத்தனத்தேன்னு. அதே மாதிரி தான் தேசிகனும் சரி பாதுகையும் சரி இவா 2 பேரும் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு கேட்டார். என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டார். ஒண்ணுமில்ல, ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அனந்தன்
அனந்தன் யாரு? அனந்தாழ்வான். அந்த அனந்தாழ்வான் தானே பாதுக, அந்த அனந்தன் தானே பாதுக. அந்த அனந்தனுடையதான குமாரர் யாரு? சுவாமி தேசிகன் தானே. அனந்த சூரி சேஷபத்தத்தில என்ன சொன்னார்? சிருஷ்டாம் பூமா வனந்தேன சாதிச்சாரு. சேஷபத்தத்தில முதல்ல ஆரம்பிக்கிச்சேன். அப்ப அந்த அனந்தனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அனந்தனாலே சிருஷ்டிக்கப்பட்ட பாதுகை சரி, நானும் சரி. எப்படி சீதையும் வால்மீகியும் 2 பேர் சகோதரர்களா இருந்து சீதையானவள் ராமாயணத்தை எழுதுவதற்கு வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ணாலோ அது போல இந்த பாதுகையானவள் நான் இந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றுவதற்கு எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான்னு சுவாமி சாதிக்கிறது. சீதையானவள் வால்மீகியுடைய ஆசிரமத்திற்கு வந்திருந்து அனுகிரகம் செய்ததை போல பாதுகாதேவியுடைய ஆசிரமத்திற்கு வந்திருந்து எனக்கு அனுகிரகத்தை செய்கிறார். இத்தம் தொமேவ நிஜகேலிவசாரகாஷி இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோஹோ அனன்யா. அம்மா, உன்னுடைய லீலைக்கு வசமாகி இந்த ரகுவம்ச ராமன் அவனுடைய திருவடித்தாமர்களில் வேறு விதமான பற்றுதலே இல்லாத, அந்த ராமனுடைய திருவடித்தாமர்களை தவிர்த்து வேறு பற்றுதல் வேறு எதுவும் இல்லாததான என்ன சகஜேன கவீஸ்வரேன உடன் பிறந்த கவிராஜனான வால்மீகி முனிவரை கொண்டு ஸ்வீயம் பதாவணி சுமகச்சரித்திரம், தன்னுடைய உயர்ந்த சரித்திரம், சீதாயா சரித்திரம் மகத். ராமாயணம் சரித்திரம், சீதையினுடைய சரித்திரம் இருக்கே மகத், பெரும் சரித்திரம். சீதையினுடைய உயர்ந்ததான அந்த சரித்திரமானது எழுத்தப்பட்டிருக்கிறது. இக்ஷ்வா குநாத பத பங்கஜயோ அனன்யா ஸ்ரீயம் பதாவணிமயா சுமகச்சரித்திரம் சீதேவ தேவி சகஜேன கவீஸ்வரேன. ரொம்ப பியூட்டிஃபுல். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இன்னும் சூப்பரான ஸ்லோகம். மிருத்ருகவதன சங்க ஸ்பர்ஷநீத்யா கதாசித் சிரசி விநிஹிதாயாஹ ஸ்வேன பூம்னா தவைவ ஸ்துதிரியமுபஜாதா மன்முகேனேத்யதீயுः பரிசரணபராஸ்தே பாதுகே அபாஸ்ததோஷாஹ. துருவன போலன்னு சுவாமி சாதிக்க, துருவன போல அப்படின்னு சுவாமி தேசிகன். முன்னாடி சீதையை போல இருந்து இந்த பாதுகையானவள் எனக்கு அனுகிரகத்தை செய்து பாதுகா விஷயமான ஸ்தோத்திரத்தை ஏற்றக்கூடியதான பாக்யராதிசயத்தை அளித்தாலும் சாதித்தார். இப்ப துருவசுவாமியை போல தனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொன்னார். பிருத்திகவதன சங்க ஸ்பர்ஷநீத்யா கதாசித் சிரசி விநிஹிதாயாஹ ஸ்வேன பூம்னா தவைவ ஸ்துதிரியமுபஜாதா மன்முகேனேத்யதீயுः பரிசரணபராஸ்தே பாதுகே அபாஸ்ததோஷாஹ. அற்புதமாக இப்ப சீதாயா சரிதம் மகத் என்பதாக அந்த சீதையினுடைய உயர்ந்த சரித்திரம் சீதையினுடைய அனுகிரகத்தினால வால்மீகியினால் இயற்றப்பட்டார் போலே இப்ப பாதுகையினுடைய அனுகிரகத்தினால அதே இந்த பாதுகாப்பு எழுதியிருக்கேன் சுவாமி சாதிச்சார். அடுத்தது என்ன அப்படி கேட்டா, துருவன சுவாமி இங்க சாட்சி கெடுத்துட்டார். ஏன்னா பாரஸ்ய சாகசம் இடம்னு சாதித்தார். கீழே நான் ஒரு சின்ன பையன் சுவாமி தேசிகன் சாதித்தார். கஜ்ஜோதவத் பழகு சங்குச்சித பிரகாசான மின்மினி பூச்சியை போல எனக்கு புத்தியானது போயிட்டு போயிட்டு வருது. எங்க நிரந்தரமா இருக்கு, புத்தியே இருக்க மாட்டேங்குது, விஷயமே தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. அடுத்தது ஆவர்ஜயந்தி ஹிருதயம் தரு சிக்ஷகாரா மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி. கிளியை சொல்லி கொடுத்தா அந்த கிளி அப்படியே பட்டமாவா பேசும், தத்துவத்துன்னு பேசும். ஆனா அந்த கிளி கஜாமஜான பேசும்பொழுது அந்த தத்துவத்துன்னு பேசச்சு அதை சொல்லிக் கொடுத்த எஜமான என்ன பண்றான், எவ்வளவு அழகா பேசுறது பார், எவ்வளவு அழகா பேசுறது பார் அப்படின்னு அதை பத்தி நம்ம சந்தோஷப்படுறோம். அது சாட்சியாதா பேசுமா, அப்படியே பேச முடியுமா? அந்த மாதிரி இப்ப நான் பேசுறேன். இப்ப ஒருவேளை இந்த ஸ்துதி கிரந்தம் முழுக்க அது உத்தமமான கிரந்தமா இருக்கு. சப்த சித்திரங்கள், அர்த்த விஞ்ஞாசங்கள், அர்த்த சித்திரங்கள் இப்படி எல்லாத்துலயும் அந்த ஸ்துதி கிரந்தமான உத்தமமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? துருவன் ஸ்தோத்திரம் பண்ணிதான் தெரியுமா உங்களுக்கு? துருவனுடைய சரித்திரம் தெரியுமா? துருவன் போனா அங்க போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். கீழே அந்த சரித்திரங்களா இருக்கட்டும். அவன் என்ன பண்ணான்? கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து வெண்பல் இலக்கு சுடர் இலகுவந்தலத்தன் கொண்டல் வண்ணன் புரிசார்கள் முன்சங்கரை வாழாடியா ஒருவன் அடியே உள்ளானே என்பதாக உள்ளுக்குள்ள ஹிருதய புண்டரிக்கிட்ட எதிர்வான தியானம் பண்ணிது. சங்கரக்கர கதாதாரியாக பீதாம்பர சுஷோபிதராக வனமராவிராஜராக எதிர்வானுடைய திவ்ய சேவான். அவனுடைய தபஸின் பெருமையானது லோகத்தெல்லாம் சுட்டரிக்க ஆரம்பிச்சது. எல்லாராலையும் தாங்க முடியும். சரி போய் பெருமாளை எல்லாரும் பிரார்த்திச்சான். பெருமாள் எதிர பிரத்யட்சமானது அப்படின்னு ஒன்னும் சத்தம் இல்லை அப்படின்னு ஒருத்தர ஒண்ணு கண்ணை திறந்தவனும் ஏன் கண்ணை திறக்கல? அவன்தான் ஹிருதய புண்டரீகத்துல பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஆச்சரியமா பெருமாளை தெரிவிச்சுட்டு இருக்கான், அற்புதமா பெருமாளை தெரிவிச்சுட்டு இருக்கான்.
அப்ப பெருமாள் யோசிச்சார், ஏன்னா இவன் நம்ம நேரம் வந்து நிக்கிறோம், நமக்கு நேரம் கண்ணு திறக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான தன்னுடைய காட்சியை பெருமாள் மறைச்சார். யாருக்கு? துருவனுக்கு. தன் ஹிருதயத்துல அவனை பெருமாளை தெரிச்சுக்கிட்டானோ இல்லையோ அந்த காட்சியை பெருமாள் மறைச்சார். மறைச்சொன்னு என்ன, நமக்கு பெருமாள் சேவையாளிய ஏன் இப்படி தடப்படுறது, எதனால் இந்த தடங்கள் அப்படின்னு கண்ணை திறந்தான். உள்ள யார சேவிச்சானோ அவன் எதிர பிரத்யட்சமா சேவையாச்சு. அந்த ஹிருதயத்துல எந்த எம்பெருமான சேவிச்சானோ அப்ப ஏற்பட்டதான எம்பெருமான் எதிர சேவை சாதிக்கிறான். பிரபு பிரபுன்றான், சுவாமி சுவாமின்றான், பெருமாளை பெருமாள் என்றான். அவனுக்கு அக்ஷராபியாசம் கூட சுவாமி. அதுக்குள்ள நாரத மந்திரோபதேசம் பண்ணி தபசு கமிச்சிட்டான். புரிஞ்சு துருவனுக்கு அகாராந்த புல்லிங்கா ராமசப்தான் கூட ஆரம்பிக்கிறார். அக்ஷராபியாசமே கிடையாது. ஹரி ஓம்னு ஆரம்பிச்சதுன்னா ஹரிஷ் சுபடி ஆரம்பிச்சதுன்னு அப்படி அக்ஷராபியாசமே இல்லாத பையன் பெருமாள் எதிர பார்த்தான். ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணணும், அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியுமா? வரலையே. அப்ப பெருமாள் தன் கையில இருக்கக்கூடியதான சங்கத்தினால பஸ்பரிஷபாலம் கிருபையா கபோலின் பாகவதத்துல அந்த கையில இருக்கிற சங்கத்தினால அவருடைய கண்ண பிரதேசத்தை மிருதுவா பெருமாள் தொட்டார். உடனே அது அந்த சங்கம்ன்றது ஞானத்தினுடைய லட்சணம். சங்கம்ன்றது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. யோந்த பிரவிஷ்ய மமவாஜமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம்னா அன்யாம் சஹஸ்ரகரண ஸ்ரவணத்வகாதீம் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் புருஷ பரஸ்மை புருஷாய தஸ்மை என்று பரமாத்மா ஸ்தோத்திரம் பண்றான். நானா பேசினேன். பஞ்சக்கல்வன் மாமாயன் ஒரு மாயக்கவியாய் வந்தது எனக்குள்ள புகுந்தவன். யோந்த பிரவிஷ்ய மமபாகமிமாம் பிரசுப்தாம் வெள்ளை பரிமுக தேசிகரால் விரகால் அடியோ உள்ளத்தில் ஓலையிலிட்டனம் யாம் இதற்கில் யோந்த பிரவிஷ்ய மமபாகமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம்னா எனக்குள்ள புகுந்தவன் அவனை தன்னைத்தானே பாடிக்கொண்டு பெறுவான் இல்லையா? தன்னைத்தானே பாடி விட்டுக் கொண்டு போவான். தவ்யா தவப்பிரியா என்று பலவிதமான திருநாமங்களை உடையவன் இல்லையா? யோந்த பிரவிஷ்ய அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்தா என்பதாக வேதபுருஷன் எவனை கொண்டாடுகிறானோ அப்பேர் பிரசாசிதானம் சர்வேஷாம் என்று எந்த பரம்பொருளை வேதமானது கொண்டாடுகிறதோ அப்பேற்பட்டவர் யோந்த பிரவிஷ்யமபாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம்னா என்று ஸ்தோத்திரம் பண்ணும். இப்ப நான் கூட பாதுகா சகஸ்திரம் எழுதுறதுக்கு என்ன வழி தெரியல. எப்படி பாதுகையை பத்தி பேசுறது, எப்படி பாதுகையுடைய விசேஷங்களை சொல்றதுன்னு தெரியாம தவித்த பொழுது அந்த பாதுகையானவன் சங்க ஸ்பர்ஷனீத்யா கதாச்சித் பெருமாள் சங்கத்தினால துருவனுடைய கன்னத்தை தொட்ட பாத்திரத்துல துருவனுக்கு அந்த ஸ்தோத்திர பிரவாகம் எப்படி ஏற்பட்டதோ அது போன்று பாதுகையானவள் என்னுடைய சிரசில் ஏறி உட்கார்ந்தாள். சங்கம் துருவனுக்கு சங்க ஸ்பரிஷத்தை போல எனக்கு பாதுகா ஸ்பரிஷம். அந்த பாதுகா ஸ்பரிஷத்தினால இப்ப நான் பேசுறேன். அந்த பாதுகா ஸ்பரிஷம் ஏற்பட்டதுனால பிருத்திகமதன சங்க ஸ்பரிஷனீத்யா கதாச்சித் சிரசி விநிஹிதாயாஹ ஸ்வேன பூம்னா தவைவ ஸ்துதிரியமுபஜாதா மண்டையில வந்து உட்கார்ந்தாள் பாதுக. அப்படியே அவள் உள்ள இறக்கிற விஷயமானது வாக்கா வந்து ரிஷ்டாகா பூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்காமயசாதேசிக்தா ஸ்வயம் சூக்தயா என்பதாக ஸ்துதிரியமுபஜாதா மன்முகே நேத்யதீயு பரிச்சரண பராஸ்தே பாதுகே அபாஸ்ததோஷா. இப்படி அடியேனை சகஜமாக கொண்டு ஸ்ரீதேவதேவி சகஜேன கவீஸ்வரேன என்பதாக சொல்லப்பட்டதை போல இப்ப இங்க இந்த பாதுகையினுடைய ஸ்பரிசத்தால் அன்றோ எனக்கு விசேஷமான ஒரு ஞானம் உண்டாச்சு. அது அபஸ்ததோஷாக என்பதாக ராகம் துவேஷம் இது முதலானவைகள் அற்றவர்களாக உன்னுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்ட மகான்கள் ஓ இப்படித்தான் இந்த பாதுகையானது பாதுகா சகசிரமானது ஏற்பட்டது என்பதை நினைத்து அதை கொண்டாடுவார்கள். அப்ப தேசிகனுடைய சிரசு அவருடையதான அந்த 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 விசேஷமான திருச்சிகைன்னு சொல்றோம் இல்லையோ அதை நினைக்கச்சே மகான்கள் என்ன நினைப்பான், ஆஹா பாதுகா ஸ்பரிஷம் பட்ட சுவாமி தேசிகனுடையதான திருச்சிகை என்று அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். அதனுடைய பெருமை. இப்ப துருவனுடைய கபோலம்னா சங்கஸ்பர்ஷம் பட்ட கபோலம்னு பார்க்கிறோம். அது போல என்ன எடுத்து அந்த மதிய ஊர்தானம் அலங்கரிஷத்தினர் ஆளவந்தான் ஸ்தோத்திரத்துல கதாபன சங்கர சாங்கி கல்பக துவஜாரவிந்தான் குஷவச்சரம் திருவிக்கிரமத்வச்சரணாமுஜத்வயம் மதிய ஊர்தானம் அலங்கரிஷத்தில் சாதித்தா மாதிரி இப்ப என்னுடைய அது உன்னுடையதான ஒரு சம்பந்தம் பெற்றதான சிரஸ் இது என்பதாக அதை கொண்டாடுகிறார். பிருத்திகவதன சங்க ஸ்பரிஷனீத்யா கதாச்சித் சிரசி விநிஹிதாயாஹ ஸ்வேன பூம்னா தவைவ
स्तुतिरियमुपजाता मन्मुखे नेत्यधीयुः परिचरणपरात्ते पादुके अपहत्तदोषाः यदिस्मि. இந்த கடைசியில உபசம்ஹாரம் முடிக்கிறார். இப்ப ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் கடைசியில சாத்தம் வரைக்கும் வச்சுப்போம். இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி அர்த்தம் சொல்லி விடுறேன். மீதிய சாத்தம் வரும்போது நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். எதிஸ்பீதா பக்தி பிரணய முகவாணி பரிபணம் பதத்ராண ஸ்தோத்ரம் ஹிருதி விமிருத்தரங்க க்ஷிதிபிருதா நிருன்மாதோ யத்வா நிரவதி சுதா நிர்ஜரமுசா வச்சே வச்சே भंगीरेता न कथमनुरुन्दे सहृदयः. वचो वर्णः श्लोकम्. वचो भंगीरेता न कथमनुरुन्दे सहृदयः. அதுதான் எல்லாரும் அனுசந்தானம் பண்ணுது. நான் சொல்றது அவசியம் இல்லை, எல்லாருமே இதை அனுசந்தானம் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பாதுகாதகத்தை அனுசந்தானம் பண்றதால ரங்கநாதனுடைய அனுகிரகம், அவன் திருவடியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகம், அது தவிர நமக்கு நாளைக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியராசியம் எல்லாம் கிடைக்கிறது. எதிஸ்பீதா பக்தி, உங்களுக்கு ரங்கநாதனிடத்திலையும் அவன் அடியார்களிடத்திலையும் ஸ்ரீரங்க பிருத்வீஷ கரணத்ராண சேகராக இல்லையா, எல்லாரும் நாதனை அவன் நரசிங்கனை நவீனேத்துவார்கள் சொல்ல முடியும். அப்பேற்பட்டதான பாகவதத்துவாள் இருக்காளே அவர்களிடத்த பக்தி. எதிஸ்பீதா பக்தி பிரணயமுகவாணி பரிபணம். பிரணயமுகவாணி பரிபணம், அதுல முதல்ல பிரேமம் இருக்கணும். இந்த ஸ்துதியை வெறுக்கக்கூடாது, இந்த ஸ்துதியில தோஷங்களை பார்க்க கூடாது. அது அந்த அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்கு, அதுதான் மூலதனம். அதை ரசிக்கணும். ஆஹா, இதுவா பாதைகளுடைய பிரபாவம், பெரிய பெருமாளுடைய திருவடி இப்படி இருக்கே, பெரிய பெருமாளுக்கான திருவடிகளுடைய மேன்மை துயரது சுடரடி தொழுது எளி என்பதனை என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினாலே, அடியிலே ஆரம்பித்தால் அடியிலே விழுந்தார் என்பதாக அந்த மங்களாசாசனம் பண்றாரே என்பதாக ரங்கக்ஷிதிபிருத பதத்ராண ஸ்தோத்ரம், ரங்கநாதருடையதான அந்த திருவடி விஷயமான, திருவடி நிலைகள் விஷயமான, பாதுகா விஷயமான தோற்றத்தை நீங்கள் எப்பொழுதும் ஹிருதயத்தில் தரித்துக் கொள்ளீர்கள். புரியுதா? என்ன ஏன்னா இதை நான் சொல்லணுமா? யாருதான் ரசனையோட பக்தியோட கூடியவன் யாருதான்? நிருன்மாதோயத்வா நிரவதி சுதா நிர்ஜரமுசா. ஒன்னு சந்த ஸ்ரீரங்க விருத்தீஷ தரணத்ராண சேகராக ஆரம்பித்தோம்னா ஜெயதி எதிராஜ சுத்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளை என்பது வரையிலும் அப்படியே அமிர்த பிரவாகமாக அமிர்த வெள்ளமாக ஓடக்கூடிய இதுல யாருக்குதான் ஆஸ்வாதனம்ன்றதான ஒரு ஆனந்தம் ஏற்படாது. ஆஸ்வாதனம்ன்ற ஆனந்தம் யாருக்குதான் ஏற்படாது. நிருன்மாதோயத்வா நிரவதி சுதா நிர்ஜரமுசா நிரவதி சுதா நிர்ஜரமுசா வசோ பங்கீரேதா ந கதம் அனுருந்தே சஹிருதயா ந கதம் அனுருந்தே சஹிருதயா. சஹிருதயனா இருக்கிறவன் யாரு சார் இதை விருப்பம்? சஹிருதயனா இருந்தானா எனக்கு இந்த ஸ்தோத்திரம் பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவானா? பக்தி இல்லாதவன் சொல்லுவானா? ரசனை இல்லாதவன் சொல்லுவானா? அப்படி ரசித்து எல்லோரும் ஆனந்தத்தை அனுபவியுங்கள் என்று சொல்லி கடைசியில ஜயதி யதிராஜசுத்தி ஜயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரிவேதீமவன் ஜயந்தோ ஜயந்தி புவி சந்தः. ஜயதி யதிராஜசுத்தி ஜயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி ததுபயதனாஸ்திரிவேதீமவன் ஜயந்தோ ஜயந்தி புவி சந்தः. சந்தः ஸ்ரீரங்க விருத்வீஷ கரணத்ராண சேகராः ஜயந்தி புவனத்ராண பதபங்கஜரே நமः. இது கவிதார்க்கிக சிம்மஸ்ய சர்வதந்திர சுரந்திரஸ்ய ஸ்ரீமத் வேங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சார்யஸ்ய கிரிஷோ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகா சகஸ்ரேः ஃபலபத்ததிः द्वात्रिंशी श्री पादुका सहस्रं सम्पूर्णं. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. श्रीमते वात्सश्री कृष्णमार्य महादेशिकाय नमः. अस्मद्गुरुभ्यो नमः. சுவாமி தேசிகனின் சங்கல்ப சூரியோதயம் உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.